Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. அவன் பஸ்ஸை பிடிக்க மின்னலை போல வேகமாக ஓடினான். மின்னலை போல வேகமாக அல்லது விரைவாக என உருவகப்படுத்த சிமிலி பயன்படுத்துவோம். அதாவது மின்னலை போல விரைவாக, as fast as lightning. சிறுத்தையை போல வேகமாக, as fast as cheetah. காட்டை போல வேகமாக, as fast as wind என்றவாறு பயன்படுத்துவோம். இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus verb plus as fast as என்பதுடன் noun அல்லது clause பயன்படுத்தப்படலாம். அல்லது subject plus verb plus direct object as fast as plus noun or clause என்றவாறு பயன்படுத்தப்படலாம். அவன் பஸ்ஸை பிடிக்க மின்னலை போல வேகமாக ஓடினான். அவன் ஓடினான். He ran. எவ்வாறு? மின்னலை போல வேகமாக, as fast as lightning. எதற்காக? To catch the bus. He ran as fast as lightning to catch the bus. He ran as fast as lightning to catch the bus. இதையே அவள் பஸ்ஸை பிடிக்க தன்னால் முடிந்தவரை விரைவாக ஓடினாள். இது எப்படி சொல்லலாம்? Please comment your answer. Very good. திருடன் மின்வெட்டொளி போல், அதாவது ஃபிளாஷ் போல விரைவாக மறைந்தான். The thief மறைந்தான். Disappeared as fast as a flash. The thief disappeared as fast as a flash. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. The thief disappeared as fast as a flash. அந்த தடகள வீரர் அல்லது விளையாட்டு வீரர், ஓட்ட வீரர் ஒரு சிறுத்தையை போல விரைவாக ஓடுகிறார். அவர் எப்படி வழக்கமா ஓடுறவர்? ஒரு சிறுத்தையை போல, அவ்வளவு விரைவு. The athlete runs as fast as a cheetah. The athlete runs as fast as a cheetah. Again, the athlete runs as fast as a cheetah. இங்கு the athlete அப்படின்னு சொல்லாம எவ்வாறு சொல்வோம்? The athlete. இதனால் athlete என்பது ஒரு vowel சவுண்டில் ஆரம்பிக்கின்ற சொல். மற்றொரு உதாரணம் பார்ப்போம். ராஜு டால்பின் போல வேகமாக நீந்தினார். எவ்வாறு நீந்தினார்? டால்பினை போல. ராஜு swam as fast as a dolphin. ராஜு நீந்தினார் எதை போல? as fast as a dolphin. ராஜு swam as fast as a dolphin. ஏன் swam பயன்படுத்தினோம்? swim என்பதனுடைய இறந்த கால வடிவம். அவள் சிந்தனை போல. எங்களுக்கு தெரியும், சிந்திக்கிறது யோசனை. எங்களோட யோசனை ரொம்பவே விரைவானது. ஏதோ எல்லாம் நினைச்சிட்டே போவோம். அவள் சிந்தனை போல விரைவாக வினாவுக்கு பதிலளித்தாள். She responded. She responded எதற்கு? To the question as fast as thought. She responded to the question as fast as thought. She responded to the question as fast as thought. அவன் தனது நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். இவ்வாறாக ஏதாவது ஒரு செயலை செய்திருக்க வேண்டும், ஆனா செய்யல. அதற்கான மன வருத்தத்தை தெரிவிக்க, குற்றம் சாட்ட, புத்திமதி கூற பயன்படுத்துவது should have. should have என்ன பயன்படுத்துவோம்? should have. இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus should have plus V3 form என்றவாறு அமையும்.
அவன் தனது நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அவன் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். He should have. மன்னிப்பு கோர்றத நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? apologize. இதனுடைய V3 form apologized. It is a regular verb. He should have apologized. எதற்காக? தனது நடத்தைக்காக. For his behavior. For his behavior. He should have apologized for his behavior. He should have apologized for his behavior. Again, he should have apologized for his behavior. நாங்கள் குடையை எடுத்து வந்திருக்க வேண்டும். குடை எடுத்திருக்க வேண்டும். ஏன் இப்ப மனவருத்தப்படுறோம்? மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. We should have taken. We should have taken an umbrella. It started raining. We should have taken an umbrella. It started raining. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. We should have taken an umbrella. It started raining. அவள் வருவதற்கு முன் என்னை அழைத்திருக்க வேண்டும். வர முன்னும் என்ன அழைக்கல, அதனால எனக்கு அவன் வர்றது தெரியல, நான் அவன் அழைத்து வர செல்லல, இல்லாட்டி வரவேற்க தயாராக இருக்கல, ஏதோ சம்திங் நடந்துட்டது. அப்ப அதற்கான ரீசன் என்ன? அவளை தான் பிழை. அவ வாரத்துக்கு முதல்ல என்ன அழைத்திருக்க வேண்டும். She should have called me before coming. She should have called me before coming. எல்லாரும் சொல்லி பாருங்க வாய்விட்டு. Very good. ஏன் உங்களை அடிக்கடி வாய்விட்டு சொல்லி பார்க்க சொல்றேன்? Because practice makes you perfect. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She should have called me before coming. She should have called me before coming. வேறப்படி நாம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, அதை தீர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. அப்ப நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் டிஸ்கஸ் பண்ணி கொள்றோம். வேறப்படி நாம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம், எப்படி எங்களால் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றோம். இவ்வாறு வேறப்படி இதை ஆங்கிலத்தில் நாம் how else என்றவாறு குறிப்பிடுவோம். இங்கு இது ஒரு வினாவாக காணப்படுவதால் how else என்பதன் பின்னாடி ஏதோ ஒரு ஹெல்பிங் verb வரும். It can be even modal verb, then subject plus V1 form verb என்றவாறு அமையும். How else can we solve this problem? How else can we solve this problem? Again, how else can we solve this problem? இதையே நாம் வேறப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறோம். அப்போ என்ன மாடல் verb பயன்படுத்த வேண்டும்? Very good, should. How else should we solve this problem? How else should we solve this problem? இது போல நாம் பயன்படுத்துகின்ற உதவி வினை சொல்லை பொறுத்து அர்த்தம் மாறிக்கொள்ளும், காலமும் மாறிக்கொள்ளும். இறுதி உதாரணம், வேறப்படி அவர்கள் பணத்தை சேமிக்க முடியும். வேறப்படி அவங்க யோசிக்கிற முறை ஒன்றும் சரி வருது இல்ல, அல்லாட்டி அவங்க யோசிக்கிற முறையில தேவையான அளவு பணத்தை சேமிக்க முடியாது இருக்குது. அப்ப வேறப்படி சேமிக்க முடியும்? How else can they save money? How else can they save money? Very good. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Subject plus verb plus as fast as plus noun or clause என்பதையோ, subject plus should have plus V3 form என்பதையோ, how else plus helping verb plus subject plus main verb என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Don't hesitate to comment or don't ignore the comment section. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயே இப்பவே ஒரு லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.